ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே சீட் நுனிக்கு வந்துருவீங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வாஷியா சிட்டில இருந்து. அங்க ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல நம்ம பாண்டா இருக்கான். செம எமோஷனலா எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே அழுது புரண்டு ஒரு மாதிரியா இருக்கான் பாருங்க. அந்த டைம்ல நம்ம நைன்டெயில் ஃபாக்ஸ் இருக்காளே, அவ ஒரு குட் நியூஸ் சொல்றா. என்ன நியூஸ்னா, நம்ம ஒயிட் ஸ்னேக் இருக்கான்ல, அது மேல பாண்டாவை ஏத்தி சாவியாய் கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீன் எங்க போகுதுன்னா, நம்ம ஹுவாஷியா சிட்டிசன்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்க இப்போதைக்கு. ஆனா அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ் இருக்கானுங்களே, அவங்க விடாம துரத்தி வந்து இங்கேயும் வந்துடுறாங்க. அங்க நம்ம கியான்கினும் இருக்கா. அவ என்ன பண்றான்னா, அவளோட பாய்ஸ்னஸ் வைன் இருக்குல்ல, அத வச்சு அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ புழிஞ்சு எடுத்துட்டு இருக்கா பாருங்க. கியான்கின் மட்டும் இல்ல, அந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கே, அதோட சேர்ந்து வானத்தையும் நல்ல நோட்டம் விட்டுட்டு இருக்கா. அப்போதான் அவங்க பாக்குறாங்க, வானத்துல இருந்து ஷேடோ பீஸ்ட்ஸோட ஒரு பெரிய படை அப்படியே அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. டிராகன் மாதிரியும் அராக்னாய்ட் மாதிரியும் வந்து மனுஷங்களை கொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த டைம்ல அங்க பாத்தீங்கன்னா வெறும் 20 ட்ரூப்ஸ் தான் இருக்காங்க. இவ்ளோ பெரிய ஆர்மி கூடலாம் அவங்களால சண்டை போட முடியாது. ஆனா திடீர்னு ஒன்னு நடக்குது பாருங்க. யாருமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. டக்குன்னு புல்லட்ஸ் மழை மாதிரி பொழிய ஆரம்பிக்குது. அந்த இன்வைட் பண்ற ஷேடோ பீஸ்ட்ஸ் மேல அப்படியே சரமாரியா புல்லட்ஸ் போகுது. இதை யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபெடரேஷன் தான். ஃபெடரேஷனோட ஒரு பெரிய ஆர்மி ஹியூமன்ஸை ரெஸ்கியூ பண்ண அங்க வந்துட்டாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து ஆர்டிலரியில இருந்து அப்படியே தரமான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஹியூமன்ஸுக்கு சப்போர்ட்டா அந்த மிருகங்களோட பீஸ்ட்ஸும் சண்டை போடுதுங்க. எல்லாரும் சண்டை போடுறத பார்த்த நம்ம சாவியையும் சும்மா இருக்காம போர்க்களத்துல குதிச்சிடுறா. ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நம்ம கவனம் வேற எங்கேயாவது இருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் விபரீதம் நடக்கும்னு. அது நம்ம சாவியைக்கு நடக்க போயிட்டு தப்பிச்சிட்டா. 2-3 ஷேடோ பீஸ்ட்ஸ கொன்னுட்டு சாவியை கொஞ்சம் அன்மைண்டா இருந்துட்டா. பேட்டில் ஃபீல்டுல இருந்து அவளோட கண்ணு கொஞ்சம் விலகிடுச்சு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஜியான் ஷேடோ பீஸ்ட் அவள அட்டாக் பண்ண வந்துடுச்சு. அந்த ஜியான் ஷேடோ பீஸ்ட் அவள சாப்பிட போற டைம்ல நம்ம பாண்டா இருக்கான்ல, அவன் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திடுறான். இப்ப பாண்டா முன்ன இருந்த மாதிரி இல்லீங்க, செம பவர்ஃபுல்லா மாறிட்டான். முன்ன இருந்த ஜூல இருக்கிற வீக்கான பாண்டா இல்ல அவன். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட ஒரு ஷேடோ பீஸ்ட் சாப்பிட போறத பாத்துட்டு கோபத்துல அப்படியே வெறித்தனமா அந்த ஷேடோ பீஸ்டையே கொன்னு சாப்பிட்டுடுறான் பாருங்க. பாண்டாவும் ஒயிட் ஸ்னேக்கும் அங்க வந்த பிறகும் அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ் ஆர்மி வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம ஹியூமன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ நோக்கி ஒரு ஆர்பிஜி லான்ச் பண்றாங்க. முதல் ராக்கெட் பாத்தீங்கன்னா அப்படியே சக்சஸ்ஃபுல்லா வெடிச்சிடுச்சு. ஆனா 2வது தடவை லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்பிஜி மிசைல அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ சாப்பிட்டுட்டு அப்படியே பவுன்ஸ் பண்ணி திருப்பி நம்ம ஹியூமன்ஸ நோக்கி அனுப்பிடுறாங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துடுச்சு. அந்த வர ராக்கெட் மிசைல பாத்துட்டு கூட யாருக்கும் ரியாக்ட் பண்ண முடியல. எல்லாரும் நாம அவ்வளவுதான் வெடிச்சு சாக போறோம்னு நினைச்ச டைம்ல அந்த வர ஆர்பிஜி மிசைல யாரோ ஒருத்தர் புடிச்சிடுறாரு. புடிச்சிட்டு அந்த மிசைல திருப்பி அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ மேலேயே திருப்பி விட்டுடுறாரு. அதனால நிறைய ஷேடோ பீஸ்ட்ஸ் அந்த வெடிப்போட இம்பாக்ட்ல செத்துடுறாங்க. அந்த ஆர்பிஜி மிசைல புடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் கிரேன் தான். ஆனா அவன் இத பண்ணியும் சந்தோஷமா இல்லையா. ஏன்னா ஒயிட் கிரேன் எப்பவுமே தனியாதான் இருப்பானா. அதனால நிறைய பீஸ்ட்ஸ் அவனை மறந்துட்டாங்களாம். அவன் பேரை விடுங்க, சில பீஸ்ட்ஸுக்கு அவனை யாருன்னே தெரியலையாம். அந்த வெடிப்பு நடந்த பிறகும் அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ் ஆர்மி நிக்கவே இல்ல. மெதுமெதுவா அவங்க எல்லார் மேலையும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அப்போதான் நம்ம பை எம்பரர் சிட்டில இருந்து சில சூப்பர் ஹியூமன்ஸ் அங்க வர்றாங்க. வந்து அந்த ஷேடோ பீஸ்ட்ஸோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 சூப்பர் ஹியூமன்ஸ்ல ஒருத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங் ஹேவ் தான். அவன் முன்னாடி சாவ்லிங்க ப்ரப்போஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லாம மயங்கி விழுந்தான்ல, அவன்தான். 2வது ஒரு சூப்பர் ஹியூமன் யாருன்னா ஒரு அசாசின். 3வது ஒரு ஹெவி ஆர்ட்லரி கன்மேன். 3 பேருமே செம பவர்ஃபுல்லான சூப்பர் ஹியூமன்ஸ். அவங்க பேட்டலுக்கு வந்தவுடனே ஷேடோ பீஸ்ட்ஸோட ஆட்டத்தையே அடக்கிட்டாங்க. வாங் ஹேவ் அவனோட எனர்ஜி ஸ்வாட் வச்சு ஷேடோ பீஸ்ட்ஸ முடிச்சிட்டு இருக்கான். அந்த அசாசின் இருக்கான்ல, அவன் அப்படியே மறைஞ்சு அவனோட டேகர் வச்சு ஷேடோ பீஸ்ட்ஸ கொன்னுட்டு இருக்கான். அந்த 3 சூப்பர் ஹியூமன்ல ரொம்ப கோபக்காரன் யாருன்னா அந்த கன்மேன் தான். அவனுக்கு பீஸ்ட்ஸ அவ்வளவா பிடிக்காதான். மிஸ்டி மவுண்டன் பீஸ்ட்ஸோடலாம் டீம் அப் பண்ண கூட அவன் விரும்பலையாம். அதனால ஃபயர் பண்ணும்போது ஷேடோ பீஸ்ட்ஸோட சேர்த்து மிஸ்டி மவுண்டன் பீஸ்ட்ஸையும் எரிக்க ஆரம்பிச்சுட்டான். நண்பன் யாரு எதிரி யாருன்னே அவனுக்கு தெரியல. கிங்ஜோவ் பாக்குறான். அவனோட கொரில்லாஸ், ஹனிஃபாட் பேட்ஜர் அப்புறம் மத்த பீஸ்ட்ஸ் எல்லாம் அந்த கன்மேனோட அட்டாக்ல காயம்படுறத பாத்துட்டு டக்குன்னு எர்த் ஸ்பைக்க ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஒரு ஊசி முனை மாதிரி வச்சு அந்த கன்மேனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறான். என்ன வார்னிங்னா, அவனோட அட்டாக்ல மிஸ்டி மவுண்டன்ல ஒரு பீஸ்ட் கூட காயம்பட்டானா அவனை உடனே கொன்னுடுவேன்னு மிரட்டிடுறான். கன்மேன் மன்னிப்பு கேட்டு கிங்ஜோவ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான். ஆனா நம்ம ஹனிஃபாட் பேட்ஜர் இருக்கான்ல, அவன் அந்த கன்மேனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து நல்ல பாடம் புகட்டி அவனோட பழிவாங்கல தீர்த்துக்கிறான் பாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்ட்ரலிட்டும் ஜியூவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா நம்ம ஜியூவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. குறைஞ்சது பாக்குறதுக்கு அப்படித்தான் தோணுது.
ஜியு அவனோட 9 டார்போரியல் ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஆஸ்டலிட்ட அவனோட ரூட்ஸ் வச்சே பஞ்ச் மேல பஞ்ச் குத்தி அவனை அப்படியே செத்து பிழைச்ச மாதிரி ஆக்கிட்டான். ஆனா அப்போ நம்ம ஆஸ்டலிட் இருக்கான்ல, அவனோட விங்ஸ விரிச்சு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட டென்டக்கிள்ஸ்ல ஜியூவ கட்டி அப்படியே தன்னோட தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஸ்டலிட் என்ன நினைச்சானா, ஏரியல் அட்டாக்ல ஜியூ வீக்கா இருப்பான், அதனால அவன காத்துலயே முடிச்சிடலான்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு நம்ம ஜியூவோட ஸ்கில்ஸ் பத்தி தெரியாது பாருங்க. ஏன்னா காத்துல தொங்கிட்டே நம்ம ஜியூ அவனோட ஜைஜாண்டிக்ஃபிகேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிடுறான். பண்ணதும் அவன் அப்படியே மலை மாதிரி பெருசா ஆயிடுறான். ஒரு நிமிஷம் ஆஸ்டலிட் கூட ஜியூ முன்னாடி ஒரு புழு மாதிரி தான் தெரிஞ்சான். அந்த பிராச்சலேச உருவத்துல நம்ம ஜியூ இருக்கான்ல, அவனோட கைய வச்சு ஆஸ்டலிட்ட படார்னு ஒரு குத்து குத்துறான் பாருங்க. அப்படியே ஒரு பயங்கரமான சத்தம். பூமியெல்லாம் அதிர்ந்து நாலா பக்கமும் தூசு கிளம்பிடுச்சு. பல கிலோமீட்டர் தூரத்துல ஹெலிகாப்டர்ல உட்காந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்தும் அந்த அட்டாக்கோட இம்பாக்ட ஃபீல் பண்ணாங்களாம். ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்ல, சிவிலியன்ஸும் அந்த அட்டாக்கோட அதிர்வ உணர்ந்து பயத்துல அப்படியே நடுங்கி போயிட்டாங்களாம். நம்ம ஃபெடரேஷனும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முதல் தடவை நம்ம ஜியூவோட ஃபுல் பவரை அவங்க விட்னஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரே அட்டாக்ல அவன் பூமியில ஒரு பெரிய பள்ளத்தையே ஏற்படுத்திட்டான். ஆனா நம்ம ஆஸ்டலிட் தோத்துட்டானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அவன் காயம்பட்டிருந்தாலும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் இவ்வளவு நடந்த பிறகும் நம்ம ஜியூவ சாப்பிடுறதுல தான் குறியா இருக்கான் பாருங்க. ஆஸ்டலிட்ட பார்த்ததும் நம்ம ஜியூக்கும் புரிஞ்சு போச்சு, ஃபோர்ட்ரான்சனோட பவர்ஃபுல்லான பீஸ்ட தோற்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லன்னு. அவன் ஆஸ்டலிட்ட இவ்வளவு காயம்படுத்தினதே பெரிய விஷயம்தான். ஆனா திடீர்னு அவன் முன்னாடி ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. ஆஸ்டலிட் எழுந்திருச்சு நிக்கிறான். அவனோட விங்ஸ புடுங்கி எரிஞ்சிடுறான். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் அப்படியே சிரிக்கவும் ஆரம்பிச்சிடுறான். சர்ப்ரைஸ் ஆகாப, நான் இன்னும் தோற்கல. டேமேஜ் ஆன திங்ஸ் எனக்கு எதுக்கும் யூஸ் ஆகாது. நான் உன்னை கண்டிப்பா சாப்பிடுவேன். உன்னை சாப்பிட்டா நான் இன்னும் எவால்வ் ஆவேன். முன்ன இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆவேன். போதும் விளையாண்டது, இப்போதான் உண்மையான சண்டை ஆரம்பம்னு சொல்லிட்டு ஆஸ்டலிட் சுத்தி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கேதர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்களே பாருங்க, கண் இமைக்கிற நேரத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 7 மில்லியன் 8 மில்லியன் 9 மில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜியூ கிட்ட வெறும் 3.3 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் மிச்சம் இருக்கு. ஆனா நம்ம ஆஸ்டலிட்டோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கேதர் பண்ணி 5th டிரான்சன் ஆர்டர் வரைக்கும் போயிட்டான் பாருங்க. இந்த தடவை பேட்டில்ல ஆஸ்டலிட் ஜெயிப்பானா? நம்ம ஃபெடரேஷன் இதுல ஏதாச்சும் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம ஜியூ மறுபடியும் எவால்வ் ஆவானா? இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல தான் தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.